ஹாய், வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.5ல 11வது சம் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல். சரிங்களா? அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27. அதே மாதிரி அதோட பெருக்கல் பலன் 288ன்னு கொடுத்திருக்காங்க. அந்த 3 எண்களை காண்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குன்னா அதுல அடுத்தடுத்த 3 உறுப்புகள் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி எடுப்போம்னா அந்த உறுப்புகளை a மைனஸ் டி a பிளஸ் டின்னு எடுப்போம். சரிங்களா? சப்போஸ் நம்மளுக்கு அடுத்தடுத்த 4 உறுப்புகள் கொடுத்தாங்கன்னா அதை வந்து வேற மாதிரி இருக்கணும். 3 உறுப்புகள்னாதான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா. அடுத்தடுத்த 4 உறுப்புகள்னா எடுத்துக்காட்டு 2.29ல நம்ம செஞ்சிருப்போம் பாருங்க. அந்த இதுல வர்ற ஃபார்முலா அதுக்கு யூஸ் பண்ணும். சரிங்களா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இந்த இது கூடுதல் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? இதோட கூடுதல் வந்து 27ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதோட கூடுதல் அப்ப என்ன எழுதுவோம்? a மைனஸ் டி பிளஸ் a பிளஸ் a பிளஸ் டி. இந்த 3 உறுப்புகளையும் கூட்டினா எத்தனை வருமா? 27. சரியா? அப்போ இங்க பிளஸ் டியும் மைனஸ் டியும் கேன்சல் ஆயிரும். இங்க 3a ஈக்குவல் டு 27ன்னு வரும். சரியா? அப்ப a ஈக்குவல் டு என்னது? 13 3 9 27. சரியா? அப்போ 9. சரியா? a ஈக்குவல் டு 9. அடுத்து என்னது கொடுத்திருக்காங்க? அதோட பெருக்கல் பலன். பெருக்கல் பலன் என்னது? பெருக்கல் பலன் 288ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு இதோட பெருக்கல் பலன் என்னது? a மைனஸ் டி இன்ட்டு a இன்ட்டு a பிளஸ் டி. சரியா? ஈக்குவல் டு எத்தனை? 288. இப்போ நம்மளுக்கு சின்ன வயசுல ஒரு ஃபார்முலா 9th படிச்சிருக்கோம் அப்படிதானே? என்னது? a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b ஈக்குவல் டு என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அதே மாதிரி இந்த இதை எழுதலாமா? a மைனஸ் டி a பிளஸ் டி எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர்னு எழுதலாமா? இன்ட்டு என்னது? a. சரியா? ஈக்குவல் டு 288. நம்மளுக்கு a என்ன தெரியும்? 9ன்னு தெரியும். அப்படிதானே? அதை இதுல பிரதியிடுங்க. என்ன வரும்? 9 ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் இன்ட்டு 9 ஈக்குவல் டு என்னது? 288. சரியா? இந்த இது பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது என்னது? வகுத்தல்ல வரும். இந்த 9 வந்து பெருக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வரும். இந்த பக்கம் என்னதுல இருக்கும்? 9 ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் மட்டும் இருக்கும். சரியா? அப்ப 288 பை 9. எத்தனை? 9வது வாய்ப்பாடுல அடிங்க. 9 9 3 27. அப்படிதானே? அப்ப இங்க 3 வருமா? அடுத்து மிச்சம் என்னது இருக்கு? 28ல 27 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்கு. அதை இந்த 8ஓட சேர்த்து எழுதுவோம். அப்போ 9 9 20 18. சரியா? அப்ப 32ன்னு வருது. இங்க பாருங்க, 9 ஸ்கொயர்னா என்னது? 9 9 81ன்னு போடும். சரியா? 9 9 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? 32. சரியா? இப்போ இந்த 32 இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த டி ஸ்கொயர்டா அந்த சைடு கொண்டு போங்க. என்ன வரும்? 81 இங்க பிளஸ்ல இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸ்ல வரும். அதே மாதிரி இங்க மைனஸ்ல இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது பிளஸ்ல வரும். சரியா? இப்ப பாருங்க, 81ல இருந்து 32 கழிங்க. என்ன வரும்? பாருங்க, 81ல 32 கழிச்சோம்னா எத்தனை வரும்? 49. சரியா? டி ஸ்கொயர். இப்ப பாருங்க, இப்ப நம்மளுக்கு டி தான் தேவை. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது டி ஸ்கொயர். அப்ப இதுல இருந்து டி கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே? அப்ப கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம்? ரூட் எடுப்போம். எடுத்தோம்னா என்னது? இதை 7 இன்ட்டு 7ன்னு எழுதுவோமா? 7 7 49. 7 7 49 எழுதுவோம். இந்த இதை ரூட்ல இருந்து வெளியெடுக்கிறதுக்கு 2 நம்பர் இருக்கு, அதனால ஒரு 7 வெளியெடுப்போம். ரூட்ல இருந்து வெளியெடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். அப்ப டி ஈக்குவல் டு என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் 7. சரியா? இப்போ நம்மளுக்கு அந்த 3 எண்கள் தான் தேவை. சரியா? அந்த 3 எண்கள் தான் தேவை. என்னதெல்லாம்? a மைனஸ் டி வேணும், அடுத்து a வேணும், அடுத்து a பிளஸ் டி வேணும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் a வந்து என்னது? ஒரே ஆன்சர் தான். நம்மளுக்கு a வந்து என்னது கண்டுபிடிச்சோம்? 9 மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ஆனா டிக்கு வந்து 2 ஆன்சர் வந்திருக்கு. என்னது பாருங்க, டி ஈக்குவல் டு என்னது? பிளஸ் 7 வந்திருக்கு, மைனஸ் 7 வந்திருக்கு. அப்ப டிக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 7 ரெண்டுக்குமே கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏக்கு a வந்து 9 அப்படிதானா? 9 டி வந்து மைனஸ் 7 எடுத்துக்கோங்க தனியா. அடுத்து டி வந்து பிளஸ் 7 போட்டு 1 செய்யுங்க. சரிங்களா? இப்போ டி மைனஸ் 7 எடுத்துக்கிறோம். 9 மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால இங்க பிளஸ் வரும். சரியா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு வரும். பிளஸ் 7. அடுத்து ஏ வந்து என்னது? 9. அடுத்து ஏ பிளஸ் டி. 9 மைனஸ் 7. சரியா? மைனஸ் 7. ஃபர்ஸ்ட் டி ஈக்குவல் டு மைனஸ் 7ன்னு எடுத்திருக்கோம். அடுத்து ஏ ஈக்குவல் டு இங்க எடுத்துக்கோங்க. a ஈக்குவல் டு 9,
டி ஈக்குவல் டு பிளஸ் 7ன்னு எடுத்துக்குவோம். என்ன வரும் 9 மைனஸ் 7 9 9 பிளஸ் 7 வரும். சரியா? அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 16, அடுத்து 9, 9ல இருந்து 7 கழிச்சா எத்தனை 2. சரியா? அதே மாதிரி இங்க என்னது அப்படியே ஆப்போசிட்டா வரும் 2, 9, 16. சரியா? அப்ப அந்த 3 எண்கள் என்னது 2, 9, 16 இல்லாட்டி இந்த 16, 9, 2. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.